Milky Mist Paneer. Milky Mist Paneer. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 மாலை 6 மணி முதல் ஈஷா யோகா மையம், கோவை. நாங்கள் உழைச்சி அந்த இடத்துல அவரை அடைய வைப்போம். இப்போ இருக்க ஆட்சியாளர்கள் ஸ்கூல்ல வந்து ஹிந்தி இல்லையா சார்? எத்தனை மினிஸ்டர் ஸ்கூல் வச்சிருக்காங்க நான் சொல்லட்டுமா சார்? எத்தனை மினிஸ்டர் ஸ்கூல்ல வந்து ஹிந்தி இருக்குன்னு சொல்லட்டுமா சார்? சும்மா இதெல்லாம் கேட்காதீங்க சார், ப்ளீஸ் சார். மாநாடுக்கு முன்னாடியே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் இங்க சென்னையில தான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தேன். எங்க அண்ணன் வந்து தமிழ்நாட்டு மக்களை மாற்றத்துக்கு கொண்டு போறப்ப என்னால வந்து அதுக்கு இருந்து எங்க அண்ணனுக்காக ஒரு தொண்டனா நான் கடைபிடிக்கணும்ன்றதுனால அந்த வழியெல்லாம் நான் ஒரு பெரிய விஷயமா நான் எடுத்துக்கணும். இதே சவுந்தரராஜன் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சா அவங்களுக்கு அவங்க பயப்படுவாங்களா? கிடையாது. ஏதோ ஒரு குப்புசாமி மாடசாமி கட்சி ஆரம்பிச்சா பயப்படுவாங்களா? தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகத்துல ஒரு கட்சியை உருவாக்கி இன்னைக்கு வந்து நிக்கிறாரு. உலகமே விட்டு பார்த்துட்டு இருக்கு. ஒரு ட்வீட் போட்டா வித்தின் 1 மினிட்ல 80 லட்சம் பேர் பாக்குறாங்க சார். அப்ப பயம் வரத்தானே சார் செய்யும்? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. திடீர்னு நடந்துச்சு. இவர் வந்து ரொம்ப கொடியை வச்சு ஆட்டிக்கிட்டே இருந்தார், ரொம்ப நேரம் ஆட்டிக்கிட்டே இருந்தாரு. அதுக்கு முன்னாடியே தளபதியும் பார்த்து கை காமிச்சாரு, இவனை பார்த்து ஸ்மெயில் பண்ணாரு, எல்லாம் பண்ணாரு. அதுக்கப்புறமா இவர் முடியும் போது ரொம்ப நேரமா கொடி ஆட்டுறதை பார்த்து விஜய் மாமா நடிக்க மாட்டாரான்டா படத்துல, நடிக்க மாட்டாரான். சரி சரி நடிப்பாரு. நடிக்கணுமா வேணாமா விஜய் மாமா? விஜய் மாமா பாத்தியா என்ன சொன்னாரு? அப்பா புள்ள பேரன் அந்த மாதிரி போகிறாங்க. மக்களுக்கு என்ன பண்ணுறாங்க? 10 ரூபா தரீங்க, 20 ரூபா எடுத்துக்கிறீங்க. எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா மொத்தமாக உங்களுக்கே நான் செய்கிறேன்றாரு. 2026 தளபதி விஜய் எனுமாகிய நான் அப்படிங்கிற குரல்ல அவர் பதவி ஏற்கும் போது தமிழ்நாட்டில் உள்ள ஊழல், லஞ்சம் அனைத்தும் தவிடுபடியாகப்படும். அதுக்கப்புறம் காமராஜர் ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சிங்கிறது, அடுத்து தளபதி ஆட்சிங்கிறது அடுத்து புத்தகத்துல வரும். 2026 நமக்கான வருஷம்னு தளபதியே சொல்லிட்டாங்க. ஆமா, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கோசரம் ஒரு தொண்டனும் ஒரு எல்லாருமே நாங்க உழைச்சி அந்த இடத்துல அவரை அடைய வைப்போம். இப்போ மும்மொழி கொள்கை அந்த விவகாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி ஹிந்தி கண்டிப்பாக எதிர்க்கப்படும், திணிக்கப்படாத. அதான் எங்க தலைவர் தளபதி பேசிட்ட பிறகு நான் அப்புறம் என்ன பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைல்ல. அவர் பேசுறது தான், அவர் என்ன சொல்றாரோ அது உற்சாகமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. எப்படா அந்த வெற்றியை பார்க்க போறோன்ற வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ திரு பிரசாந்த் சார் வந்திருக்காரு, வியூக அமைப்பு. அவரோட எப்படி இருக்கும் செயல்பாடுகள்? அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவருக்கு நிறைய அனுபவம் இருக்கு. ஒரு ஒரு எலெக்ஷனை எப்படி பாக்குறான்றது அவருடைய கண்ணோட்டம் வேற. மக்களுடைய மனநிலை என்னன்னு அவர் ரிசர்ச் பண்ணிருக்காரு. அது மாதிரி இங்கேயும் ரிசர்ச் பண்ணி அதுக்கான ஸ்ட்ராட்டஜி கொடுப்பாரு. பட் இறுதி தீர்ப்பு வந்து மக்கள் தான். ஆனா மக்கள் மனசுல எல்லாருமே விஜய் இருக்காங்க. எங்க அண்ணா விஜய் இருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா, தன்னுடைய பொருளாதாரத்தை தூக்கி போட்டு, தன்னுடைய வருமானத்தை தூக்கி போட்டுட்டு மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக இறங்கிட்டாரு. இந்த விஷயம் மக்களுக்கு புரியும். இத்தனை வருஷமா ஆட்சியாளர்கள் இருந்தாங்கல்ல, இன்னும் ஏன் பிரச்சனைகள் சால்வ் ஆகல? விவசாய பிரச்சனை சால்வ் ஆகல, மின்சார பிரச்சனை சால்வ் ஆகல, ஆசிரியர் பிரச்சனை சால்வ் ஆகல. நீங்க நிம்மதியா இருக்கீங்களா? சொல்லுங்க, ஓபனா சொல்லுங்க. அப்போ அதுதான் சொல்றேன், அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு தமிழக வெற்றி கழகம், தலைவர் விஜய். இப்போ மும்மொழி கொள்கை விவகாரம் ரொம்ப சூடுபடியா இருக்கும்போது லேட்டா தான் அறிக்கை விட்டாரு தளபதி விஜய் அவர்கள். அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் பயங்கரமா கொண்டு வந்தாங்க. இப்போ ஓபன் அப்பா இவ்வளவு ஃபோர்ஸா பேசி சார், நீங்க வந்து இந்த எதிராளி விமர்சனம் பண்றதுக்காக ஒரு கேள்வி வைக்காதீங்க சார். ஊடக வழியை உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். ஒரு எல்லாத்துக்கும் விமர்சனத்துக்கும் பதில் சொல்லணும் அவசியம் இல்ல சார். இன்னைக்கு தெளிவா சொல்லிட்டாரு. எல்லாத்துக்கும் ஒரு கால நேர சூழல் இருக்கு சார். இவங்க வந்து அறிஞர் அண்ணா காலத்துல இருந்து இந்தி எதிர்ப்பு நடந்துட்டு இருக்கு சார். தமிழ் என்பது நம்மளுடைய தாய்மொழி, நம்மளுடைய அடையாளம். அதை யாராலும் பிரிச்சுக்க முடியாது, யாராலும் பங்கு கொள்ள முடியாது. ஆனா உங்களுக்கு வேணும்னா நீங்க கத்துக்கோங்க. அதான் தலைவர் தெளிவா சொல்லியிருக்காரு. மொழி எந்த மொழி வேணாலும், எத்தனை மொழி வேணாலும் கத்துக்கலாம். ஆனா என்னுடைய தமிழ்நாட்டுல, எங்க மண்ணில் தமிழ் மொழி தான் ஆட்சி மொழியா இருக்கணும். வேற மொழியை நீங்க வந்து கொண்டு வரக்கூடாது, திணிக்க கூடாது. அது தெளிவா சொல்லிட்டாரு. அது இப்போ ஃபர்ஸ்ட் சொன்னா என்ன, இப்ப சொன்ன, ஆனா செயல்படுத்தணும் சார். அண்ணன் கிட்ட செயல்படுத்துவாங்க சார். சார் என்ன சார் பிரச்சனை? நான் என்ன சார் இப்ப இருக்க ஆட்சியாளர்கள் ஸ்கூல்ல வந்து ஹிந்தி இல்லையா சார்? நான் கணக்கு எடுத்து சொல்லட்டுமா சார்? உடனே சொல்ல முடியாது. எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தரீங்களா சார்? எத்தனை மினிஸ்டர் ஸ்கூல் வச்சிருக்காங்க நான் சொல்லட்டுமா சார்? எத்தனை மினிஸ்டர் ஸ்கூல்ல வந்து ஹிந்தி இருக்குன்னு சொல்லட்டுமா சார்? சும்மா இதெல்லாம் கேட்காதீங்க சார், ப்ளீஸ் சார். இது வந்து திரும்ப ஒரு நல்ல மனிதன், ஒரு மக்கள் பணி செய்ய வரவனை வந்து மீண்டும் வந்து இந்த அண்ணனே சொன்னாரு,
என்ன வேணா போட்டதுல கூட அவங்க பயத்துல என்னென்னமோ பேசுறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க. நீங்க ஊடகவியாளர், நீங்க நடுநிலைவாதிகள், மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் பிரதிநிதிகளுக்கும் ஒரு பாலம். நீங்க உண்மையை நீங்க தான் எடுத்து சொல்லணும். கேள்வி எங்க கிட்ட கேட்க கூடாது. ஓகே, இப்போ நம்ம எதை மும்மொழி கொள்கை பத்தி பேசினாலும் சரி, இந்த திருநர் அணிங்கிறது 9th பிளேஸ்ல வச்சதா இருக்கட்டும், எதை தொட்டாலுமே ஒரு பிரச்சனையா இதுல என்னத்தை குத்தம் கண்டுபிடிக்கலாங்கிற மாதிரியே பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்காக அதுக்கு நம்ம வழிவகுக்கணும்? சார் அவங்க அதுதான் சார் சொல்றாங்க. அவங்க என்ன வேணா பண்ணி, நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு காம்படிட்டர் வந்தாலே ஒரு வேலை நடக்கும்ல சார். அப்போ அரசியல் இத்தனை நாள் ஊறி போய் கிடக்கிற இடத்த அவங்க வந்து ஓவர் கம் பண்ண போறாரு, ஓவர் நைட்ல ஒரு முதலமைச்சர் ஆக போறாருன்னா பயம் வரும்ல சார். ஒருவேளை அவங்க நல்லது செஞ்சா பயப்படவே தேவையில்லை சார். ஏன் சார் பயப்படணும்? அவங்க ஏன் விமர்சனம் பண்ணணும்? இதே சவுந்தரராஜன் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சா அவங்களுக்கு அவங்க பயப்படுவாங்களா? கிடையாது. ஏதோ ஒரு குப்புசாமி மாடசாமி கட்சி ஆரம்பிச்சா பயப்படுவாங்களா? தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகத்துல ஒரு கட்சியை உருவாக்கி இன்னைக்கு வந்து நிக்கிறாரு. உலகமே விட்டு பார்த்துட்டு இருக்கு. ஒரு ட்வீட் போட்டா வித்தின் 1 மினிட்ல 80 லட்சம் பேர் பாக்குறாங்க சார். அப்ப பயம் வரத்தானே சார் செய்யும். இன்னும் ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள், பெரிய பெரிய கட்சி தலைவர்களும் மக்கள் நெருங்க முடியல அப்படிங்கிறது தளபதி விஜய் அவர்கள் சார். எல்லாமே ஒரு கட்டமைப்புக்கு இன்னும் போயிட்டு இருக்கு சார். 20-30 வருஷம் இவங்க எல்லாருமே, இப்ப நான்லாம் ஒரு 10 வருஷமா தான் சார் தளபதி எனக்கு தெரியும். நடிகர், ஃப்ரெண்டு, தம்பி. இவங்க எல்லாம் 20-30 வருஷமா அண்ணனுக்காக போஸ்டர் ஒட்டி நல்லது பண்ணி இவங்க சொந்த காசை போட்டு மக்கள் பணி செஞ்சு வந்திருக்காங்க சார். அவங்கள வந்து வரவேற்று பாருங்க சார். நல்லவனா கெட்டவனா நீங்க பாருங்க சார். அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க சார், விமர்சனம் பண்ணுங்க சார். பொறுப்பாளர்கள் போட்டதுலயே நம்ம நிறைய பொறுப்பாளர்கள் அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அவங்களுக்கு பதவி கொடுத்துட்டு தான் அந்த கேள்விக்கு மறந்துட்டேன். அவங்களுக்கு பதவி கொடுத்ததுக்கு அப்புறம் புதியவர்களுக்கு பதவி கொடுப்பாங்க சார். அது நடக்கும் சார். இப்ப அதுல நம்ம பார்த்தோம், ஆட்டோ ஓட்டுநர்கள் பார்த்தோம், பைக் மெக்கானிக்கல், பஞ்சர் ஓட்டுறவங்களுக்கு ஒரு மாவட்ட செயலர் பதவி கொடுத்துருக்கு அப்படின்னு சரிசமமா பகிர்ந்து கொடுத்திருந்தாலுமே ஆனாலுமே அந்த இது இருக்குது. அதாவது ஒழுங்கான மாவட்ட செயலர் போடல சார். இது எல்லாம் சார் தயவு செஞ்சு இல்ல சார். அந்த விமர்சனம் எல்லாமே ஒரு உடர் ஒட்டி நல்லது பண்ணி இவங்க சொந்த காசை போட்டு மக்கள் பணி செஞ்சு வந்திருக்காங்க சார். அவங்கள வந்து வரவேற்று பாருங்க சார். நல்லவனா கெட்டவனா நீங்க பாருங்க சார். அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க சார், விமர்சனம் பண்ணுங்க சார். பொறுப்பாளர்கள் போட்டதுலயே நம்ம நிறைய பொறுப்பாளர்கள் அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அவங்களுக்கு பதவி கொடுத்துட்டு தான் அந்த கேள்விக்கு மறந்துட்டேன். அவங்களுக்கு பதவி கொடுத்ததுக்கு அப்புறம் புதியவர்களுக்கு பதவி கொடுப்பாங்க சார். அது நடக்கும் சார். இப்ப அதுல நம்ம பார்த்தோம், ஆட்டோ ஓட்டுநர்கள் பார்த்தோம், பைக் மெக்கானிக்கல், பஞ்சர் ஓட்டுறவங்களுக்கு ஒரு மாவட்ட செயலர் பதவி கொடுத்துருக்கு அப்படின்னு சரிசமமா பகிர்ந்து கொடுத்திருந்தாலுமே ஆனாலுமே அந்த இது இருக்குது. அதாவது ஒழுங்கான மாவட்ட செயலர் போடல சார். இது எல்லாம் சார் தயவு செஞ்சு இல்ல சார். அந்த விமர்சனம் எல்லாமே ஒரு உண்மை இல்லாத விமர்சனம். அதுல ஒரு சில உண்மையும் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். அது நம்ம கழக தோழர்கள் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கும் பொறுப்பு ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்றத நாங்க உணர வச்சுட்டு இருக்கோம். வேலை மட்டும்தான், செயல் மட்டும்தான், மக்கள் பணி தான். ஆனாலும் ரொம்ப வருஷமா இருக்கவங்களுக்கு சீனியாரிட்டிக்கு முதலிடம் கொடுக்கறதுல பொதுச் செயலாளர் ஆனந்த் அண்ணன் எந்த பார்சியாலிட்டியும் இல்லாம ஜாதி, மதம், பணம், ஏழை எதுவுமே பார்க்காம கரெக்டா கொடுத்துட்டு இருக்காரு சார். அது ஒரு சிலருக்கு இழுபறி போயிட்டு இருக்கு. அது சரி பண்ணிடுவாங்க சார். நன்றி, வணக்கம் சார். ப்ளீஸ் சார். தமிழ்நாட்டில் இப்ப பூத் கமிட்டினாலே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறது திமுக, அதிமுக. அவங்க எல்லா பூத் கமிட்டிலும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்ப மூணாவது நம்ம இனிமேல் அந்த பவரை இனிமேல் தான் பாப்பங்கிற மாதிரி தளபதி சொல்லியிருந்தாங்க. எப்படி அந்த பூத் கமிட்டியில் உள்ளது சார்? எங்களுக்கு வரதை வச்சு தானே சார் சொல்றோம். சும்மா ஒரு படத்துல இமேஜின் பண்ற மாதிரிலாம் இல்ல சார். 50-75 வருஷம். ஆமா சார். சார் சார் அறிஞர் அண்ணா சார் 75 வருஷ அரசியல்ல சுதந்திரத்துக்கு அப்புறம் பிரிட்டிஷ்க்கு அப்புறம் யார் சார் ஃபர்ஸ்ட் வந்தது? எனக்கு தெரிஞ்சு கக்கன், காமராஜர், ராஜாஜி இவங்க இருந்து அறிஞர் அண்ணா இவங்க எப்படி சார் வந்தாங்க? எல்லாருமே ஃப்ரெஷரா தானே சார் வந்தாங்க. வரும்போது எல்லாருமே பூத் கமிட்டியோட சார் வந்தாங்க. கிடையாது சார். எம்ஜிஆர் வரும்போது எந்த விஷயமே இல்ல சார். அவருடைய கொள்கையும் அவருடைய ரசிகர்கள் மட்டுமே நம்பி வந்தாரு சார். அவங்க எல்லாருமே தொண்டர்களா மாறினாங்க சார். அது மாதிரி விஜய் அண்ணாவோட ரசிகர்கள் எல்லாமே ஆல்ரெடி தொண்டர்களா இருக்காங்க சார். மக்கள் நற்பணி இயக்கத்துல இருக்காங்க. இன்னைக்கு அரசியல்வாதிகளா இருக்காங்க. சூப்பரா செய்வாங்க சார். நீங்க வாழ்த்துங்க சார். கண்டிப்பா இருக்கும் சார். நன்றி சார். நன்றி சார். என் பேர் சந்துருனே. நாங்க மதுரை மாவட்டத்துல இருந்து வரோம். இவர் சின்ன வயசுல இருந்து நானும் தளபதி ரசிகர். இவர் பிறக்கும் போதே தளபதியை பார்த்து, தளபதி டான்ஸை பார்த்து, தளபதியோட வீடியோ பார்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் தளபதியோட இதுலயே தான் இருப்பார். அவரு ரொம்ப ரொம்ப ஆர்வமாவே இருப்பார் சின்ன வயசுல இருந்து. திடீர்னு நடந்துச்சு. இவர் ரொம்ப கொடியை வச்சு ஆட்டிக்கிட்டே இருந்தார். ரொம்ப நேரம் ஆட்டிக்கிட்டே இருந்தாரு. அதுக்கு முன்னாடியே தளபதியும் பார்த்து கை காமிச்சாரு, இவனை பார்த்து ஸ்மெயில் பண்ணாரு, எல்லாம் பண்ணாரு. அதுக்கப்புறமா இவர் முடியும் போது ரொம்ப நேரமா கொடி ஆட்டுறதை பார்த்து மாதவ அர்ஜுன் சார் கூப்பிட சொல்லுங்க அந்த தம்பி அப்படின்னு கூப்பிட்டு போய் தளபதிட்ட கொடுத்தாங்க. இவர் தளபதி தூக்கி நல்லா பேசினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னால் நம்பவே முடியல, அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. இது கனவு மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்களும் விஜய், ஆமா அவரும் விஜய் ஆமா அப்படிங்கிறப்ப இப்ப தளபதி விஜய்
நம்ம தரையில நிறைய வாட்டி பார்த்தோம். ஆமா. தரையில நம்ம பிள்ளைய கூட்டி கொஞ்சம் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இவர் எப்பயுமே நாங்க பேசும்போதுமே என்ன எப்ப விஜய் மாமா கூட்டு போவா, நாங்க மீட்டிங்கு ஃபங்க்ஷன் எதுனாலும் வந்தாலும் என்னையே கூட்டு போல, விஜய் மாமா கூப்பிட என்ன கூட்டு போன்னு சொன்னாரு. காலையில 5 மணிக்கே எந்திரிச்சு இவரை குளிக்க வச்சு நாங்க 6 மணிக்கு இங்க வந்துட்டோம். காலையில 5 மணிக்கே எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு நேற்று நைட்டே சொல்லிட்டே நான் விஜய் மாமா பார்க்க போறோன்ட்டு 5 மணிக்கு எந்திரிச்சிட்டாரு. அவரா எந்திரிச்சிட்டு எப்ப வாப்பா போலாம் அப்படின்னு குளிக்க வச்சு ட்ரெஸ் மாத்தி அவரா கிளம்பி வந்துட்டோம். இந்த மாதிரி ட்ரெஸ் இந்த தமிழக வெற்றி கழக கொடி போட்ட அந்த வேஷ்டி அந்த வெள்ளை சட்டை ஒரு குட்டி அரசியல்வாதி மாதிரி இந்த கெட்டப்லாம் எதுக்காக? அது எப்பயுமே நம்மளுக்கு பிடிக்கும். நம்ம ஒருத்தவங்களை எவ்வளவு பிடிக்குதோ அதே நம்ம பிள்ளைகளுக்கும் பிடிக்கணும்னு நினைப்போம்ல. அந்த தான் எங்களுக்கு வந்து தளபதி மேல உண்மையான பற்று இருக்கு. அதை என் மயனுக்கும் கொண்டு வரணும்ன்றனால இதை பண்றோம். நடிகரா இருக்கும்போது ஆமா 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 அதான் இப்ப தலைவர் நடிகரா இருக்கும் போது அவரு அந்த படத்துல வர ட்ரெஸ்ஸ அந்த மாதிரி போட்டு விட்டோம். இப்ப அரசியல்ல வரும்போது எனக்கு என்ன உணர்வு இருக்கோ அதே என் பையனுக்கும் இருக்கிறனால எங்களுக்கு அந்த கட்சி ட்ரெஸ் நாங்க போட்டு அழகு பாக்குறோம். பிறந்ததுல இருந்தே விஜய். இப்ப இவரு விஜய் மாமா நடிக்க மாட்டாராண்டா படத்துல, நடிக்க மாட்டாரா? சரி சரி நடிப்பாரு. நடிக்கணுமா வேணாமா விஜய் மாமா? விஜய் மாமா பாத்தியா? என்ன சொன்னாரு? ஒழுங்கா பேசு. நல்லா படிக்கணும்னாரா? நல்லா படிக்கணும்னு சொன்னாரா? அப்படியா? வேற என்ன சொன்னாரு? பார்த்தப்ப நீங்க என்னமோ ஒண்ணு பண்ணீங்களா? அது என்ன பண்ணீங்க அவருக்கு? கிஸ் கொடுத்தியா? எப்படி கிஸ் கொடுத்த? கிஸ் கொடுத்து காட்டு. ரஞ்சிதமே கிஸ் எப்படி கொடுத்த? ரஞ்சிதமே அங்க பாத்து கொடு. என்ன படம் பார்த்த? லாஸ்டா என்ன படம் பிடிக்கும் தளபதி விஜயோட? என்ன படம் பார்த்தோம் நம்ம தியேட்டர்ல? கோட் பாத்தியா? கோட்ல ஒன்னு ஸ்டைலா ஒன்னு பண்ணுவாரு துப்பாக்கி வச்சு. என்ன பண்ணுவாரு? அது லியோ பண்ணி காட்டு. லியோலயா? நல்லா இருந்துச்சா? எவ்வளவு சந்தோஷம், ஹாப்பி. என்ன சொன்னாரு? பெண்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்காரு. கடன் இல்லாத ஆட்சியை கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி சொல்றது, பணத்தை மட்டுமே சம்பாதிக்கணும்னு ஆட்சிக்கு வராங்களே அவங்களெல்லாம் ஒதுக்கிட்டு மக்களுக்கு எந்த முறையில நல்லது செய்ய முடியும்ன்றத இது பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. நிறைய பேர் ஆட்சிக்கு வராங்க, முக்கியமானதெல்லாம் அவங்களுக்கு என்ன செஞ்சுக்கணுமோ அதை செஞ்சுக்கிறாங்க. குடும்ப ஆட்சி, இன்னைக்கு நான் எங்கள் அப்பா புள்ள பேரன் அந்த மாதிரி போகிறாங்க. மக்களுக்கு என்ன பண்ணுறாங்க? 10 ரூபா தரீங்க, 20 ரூபா எடுத்துக்கிறீங்க. எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா மொத்தமாக உங்களுக்கே நான் செய்கிறேன்றாரு. வெட்டு வெளிச்சமாக கொண்டு வரேன்னு சொல்கிறாரு. அதுக்காக தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் அதே மாதிரி அரசியலில் வந்து எல்லா கட்சியிலும் வந்து லேடிஸ் வந்து எல்லாரும் அரசியல் கற்றுக்கணும். யாருமே இந்த அரசியலுக்கு வந்து வரல. தளபதி எங்களுக்கு ஆமா வந்த பிறதான் எல்லாருமே அரசியலுக்கு வந்த பிறதான் எல்லாருமே கத்துக்கிறாங்க. அதே மாதிரி தளபதிக்காக நாங்க வந்து அரசியல வந்து கத்துக்கிட்டு தளபதியை ஜெயிக்க வச்சு இந்த 2026 தளபதி தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலும் நிகழக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இன்னைக்கு 2ஆம் ஆண்டு துவக்க விழாங்க. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா இவரெல்லாம் எங்க கட்சி ஆரம்பிக்க போறாரு, நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க, அதே மாதிரி இவரும் காணா போயிருவாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா தளபதி அவங்களுக்கு பதிலாவெல்லாம் எதுவும் பேசல. 2024 பிப்ரவரி 2ஆம் தேதி வந்து தமிழக வெற்றி கழகம் என்னும் கட்சியை வந்து ஆரம்பிச்சாரு. அது ஆரம்பிச்சதுன்னா என்ன சொன்னானுங்க, இவரால் ஒரு 6 மாசமாவது தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. 6 மாசமா தாக்கு பிடிக்க முடியுமா? ஆனா அதுக்கும் தளபதி பதில் பேசல. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் ஆண்டு வெற்றி ஆண்டு 2025 வெற்றி ஆண்டா துவங்கியாச்சு. இப்ப இன்னொன்னு கேட்கறாங்க, இன்னைக்கு என்ன அப்படின்னா இவரு வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பாரா அப்படின்னு. ஆனால் உங்களுடைய முகத்திரையெல்லாம் கிளிக்கிறதுக்கு அதிவிரைவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா தளபதியோட பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கும். ஆனா அதுதான் உங்களுக்கு கடைசி நாளாவும் இருக்கும். அது அதிவிரைவில் தளபதியால் நடக்கும். நீங்க அது மாதிரி 2026 தளபதி விஜய் எனுமாகிய நான் அப்படிங்கிற குரல்ல அவர் பதவியேற்கும் போது தமிழ்நாட்டில் உள்ள ஊழல் லஞ்சம் அனைத்தும் தவிடுபடியாகப்படும். அதுக்கப்புறம் காமராஜர் ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சிங்கிறது, அடுத்து தளபதி ஆட்சிங்கிறது அடுத்து புத்தகத்துல வரும். பஞ்சர் ஊற்று கடையில இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளர், ஹோட்டல் வச்சிருக்கிற மாவட்ட செயலாளர், வேற எந்த கட்சியிலும் இல்லாத மாவட்ட பொறுப்புல இல்லாதவங்கள எங்க தளபதி அவங்களை கொண்டு வந்து நியமிச்சு பணி செய்ய வைக்கிறாரு. அந்த பொறுப்பை வந்து எங்க தலைவர் இன்னும் செய்வாரு. இன்னும் போக போக நல்லபடியா எங்க கட்சி பயணிக்கின்றது தெரிவித்தோம். இதெல்லாம் எங்க அண்ணனை முதலமைச்சரை தான் பார்க்கணும்னு நான் விரும்புறேன். என்னைக்குமே தளபதி வாழ்க, தலைவர் தளபதி வாழ்கன்னு தான் நான் போட்டுருவேன். எங்க அண்ணனுடைய வழியில என்றைக்குமே நடக்கும்.
மீறியும் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற காரணம்? இது இந்த சிரமத்தை இந்த மீட்டிங்காக தான் நான் வந்தேன்ல. எனக்கு வந்து மாநாடுக்கு முன்னாடியே என்னோட ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. மாநாடுக்கு முன்னாடியே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் இங்க சென்னையில தான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தேன். ஒரு ஆக்சிடென்ட் பைக்கில் மோதிட்டேன். அப்ப குரு பூஜைக்கு நான் போயிருந்தேன். கார்ல போயிட்டு எங்க நிர்வாகிகளோட பயணிச்சேன். மாநாடுக்கும் கார்ல போயிட்டு பயணிச்சேன். ஆனா நடந்து போக முடியாதுன்றதுனால கார்லயே உட்காந்து நான் அண்ணனோட வீடியோ எல்லாமே பார்த்தேன். இந்த வழி உங்களுக்கு தெரியலையா? இந்த வழி எங்க அண்ணன் வந்து தமிழ்நாட்டு மக்களை மாற்றத்துக்கு கொண்டு போறப்ப என்னால வந்து அதுக்கு இருந்து எங்க அண்ணனுக்காக ஒரு தொண்டனா நான் கடைபிடிக்கணும்ன்றதுனால அந்த வழியெல்லாம் நான் ஒரு பெரிய விஷயமா நான் எடுத்துக்க மாட்டேன். ஒரு பொருட்டே கிடையாது. எங்க வீட்லயும் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. எங்க ஊர் மக்களும் சரி, என்ன சுத்தி இருக்கிறவங்களும் எங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. அந்த சப்போர்ட்டும் என்னைக்கும் நிலைக்குன்றதை நான் நம்புறேன். எங்க தலைவர் வழியில கண்டிப்பா பயணிப்போம். இங்க முதலாம் ஆண்டு முடிஞ்சு 2ஆம் ஆண்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வருங்க முதல் வரி எங்க தளபதி தான். கட்சியில இணைஞ்சு பணியாற்ற ஆரம்பிச்சிட்டீங்களா? கட்சியில இணைஞ்சு நாங்க கொஞ்சம் வருஷம் எங்க சின்ன வயசுல தளபதி ஃபேன் தான். நாங்க தளபதி ரொம்ப பிடிக்கும். தளபதி தான் எங்க உயிர். அவருக்காக எது வேணாலும் செய்வோம் நாங்க. எதுக்கு அந்த சின்ன வயசுல இருந்து என்ன காரணம்? என்ன அவர் ஆக்டிவிட்டி அதாவது ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு சின்ன வயசுல இருந்து. ஆமா, தளபதி தான். இப்ப ஆண்கள் பெண்கள் சரிசமமா எல்லாமே ஈக்குவலா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் திருநங்கைகளுக்கும் திருநங்கையில திருநர்னு கொடுத்திருக்காங்க. திருநர் எங்களுக்கு ஒரு அணி கொடுத்திருக்காங்க. அந்த அணியில் நாங்க இணைந்து நாங்க செயல்படுவோம். தளபதிக்கு ரொம்ப நன்றி. அந்த இதுல ஒரு சர்ச்சை வச்சு தெரியுமா? 9 இடத்துல ஆமா ஆமா, அது தளபதியாக செயலாது. அது யாரும் சூழ்ச்சியால பண்ணது. அதெல்லாம் சூழ்ச்சியால அது நடந்தது. கவனசதெல்லாம் கிடையாது. எல்லாம் இத்தனை வருஷம் பண்ணா கவனமா தான் பண்ணுவாங்க. இவங்களெல்லாம் தப்பு கிடையாது. யாருன்னா எதிர்கட்சிக்காரங்க எதனா தான் பண்ணிருப்பாங்க. தப்பு நடந்திருக்கு. நீங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க? நீங்க அது உடனே மாத்திட்டாங்கல்ல. பார்த்த உடனே நான் என்ன சொல்றது, எனக்கு அதெல்லாம் எங்களுக்கு பெருசா தெரியல. எங்களுக்கு தளபதி ஒரு ஆள் தான், அவர் முகம் தான் தெரியும். இடம்லாம் பெருசா எது பண்ணாலும் தளபதி முகம் தான் தெரியும் எனக்கு. ஆமா, நாங்க எங்க உயிர் இருக்கிறோம். தளபதிக்காக நாங்க பாடுபடுவோம். நாங்க முதல்ல கோரிக்கை. ஆமா, இத்தனை வருஷம் எத்தனை கட்சி ஆனா எங்களுக்கு உரிமை எதுவுமே தரல. எனக்கு அங்கீகாரம் கொடுக்கல. தளபதி எங்களுக்கு தேவை உரிமை, எங்களுக்கு தேவை அங்கீகாரம் தான் முதல்ல கேட்போம். ஆமா, கொடுப்பாரு. நாங்க பேசுறது தளபதி ஏதாவது ஒரு சேனல் மூலியமாவது தளபதி காதுக்கு போனோம். தளபதி எங்களை பார்த்து நேரில் பேசணும். அது கொடுத்தா பேசினா போதும் எங்களுக்கு. Milky Mist Paneer. Milky Mist Paneer. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. மகா சிவராத்திரி ஈசனுடன் போர் இரவு February 26 மாலை 6 மணி முதல் ஈஷா யோகா மையம், கோவை.